ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை டு கூடூர், அரக்கோணம் டு ஜோலார்பேட்டை, சேலம் டு கோவை இந்த வழித்தடத்தில் 160 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதற்கான கட்டமைப்பு வேலைகளை சதர்ன் ரயில்வே செஞ்சிட்ருக்காங்க. சென்ட்ரல் டு பெங்களூர், சென்ட்ரல் டு மைசூர், சென்ட்ரல் டு கோயம்புத்தூர், அதே போல் எக்மூர்லேருந்து திருநெல்வேலிக்கு வந்தே பாரத் மேக்ஸிமம் 180 கிலோமீட்டர் வேகத்தில் ட்ரெயினை இயக்கும் கெப்பாசிட்டி இருந்தாலும் அதிகபட்சமாக 110 கிலோமீட்டர்லேருந்து 130 கிலோமீட்டர் வரை தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதே வழித்தடத்தில் மற்ற ரயில்களும் அதிகபட்சமாக 120 கிலோமீட்டர் வரைக்கும் இயக்கப்படுதுங்க. படிப்படியாக எல்லா எக்ஸ்பிரஸ் ரயிலையும் வேகத்தை அதிகப்படுத்த போகிறாங்க. ரயில்வே ரூல்ஸ் படி குரூப் ஏ ரூட் பிரகாரம் மேக்ஸிமம் ஸ்பீடு 160 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கலாம். அதுபோல் சென்னை டு கூடூர், அரக்கோணம் டு ஜோலார்பேட்டை, சேலம் டு கோயம்புத்தூரில் 160 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கிற அடிப்படை கட்டமைப்பு வேலைகளை தொடங்கியிருக்கிறாங்க. அதிக வளைவு பகுதி ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை கண்டறிஞ்சு அதை நீக்கிடுவாங்க. அதே போல் பழைய பாலங்கள் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீக்கிட்டு புதிய பாலங்களை கட்டுவாங்க. இதற்கான வேலைகள் எல்லாமே தொடங்கியாச்சுங்க. இதை கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகும் அப்படின்ட்டு சதர்ன் ரயில்வே சொல்லியிருக்காங்க. 5 ரயில் நிலையங்களில் நடைமேம்பாலம் அமைக்க போகிறாங்க. திருச்சி ரயில் கோட்டத்துக்கு உட்பட்டு உளுந்தூர்பேட்டை, தாளநல்லூர், செந்துறை, கொள்ளிடம், ஆனந்த தாண்டவபுரம் இந்த 5 ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு நடைமேடை அமைக்க போகிறாங்க. ஒரு நடைமேடையும் 1 கோடி ரூபாய்க்கு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஆர்டிசியில் ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறாங்க. ப்ரைவேட் கூட இணைந்து ரெஸ்டாரண்ட்கள் 5 ரயில் நிலையங்களில் வைக்க போகிறாங்க. திருவண்ணாமலை, விருதாச்சலம், சென்னையில் மயிலாப்பூர், வேளச்சேரி, பழவந்தாங்கல் இந்த 5 ரயில் நிலையங்கள்லையும் ரெஸ்டாரண்ட் வரப்போதுங்க. 9 வருஷத்துக்கு கான்ட்ராக்டில் ப்ரைவேட் கூட இணைந்து இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்கெல்லாம் இயக்கப்படும். அவ்வளோதான் இந்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.